இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான கருவாடு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு, உளுந்து, சீரகம், காஞ்ச மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு இது எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, உப்பு இதையுமே சேர்த்து நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் இதையுமே சேர்த்துட்டு ஒரு தொக்கு மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்க காய் எல்லாமே சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு, மாங்காய், முள்ளங்கி, வாழைக்காய், முருங்கைக்காய் இது எல்லா காயுமே சேர்த்துட்டு காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வெந்ததுக்கப்புறம் பாதி வெந்ததுக்கப்புறமா மொச்சை பயிரை ஊற வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேன். அந்த பயிருமே இது கூட சேர்த்து கொதி வந்ததுக்கப்புறம் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஊற்றிட்டு கருவாடும் சேர்த்து ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கணும்னா ஒரு சூப்பரான கருவாடு குழம்பு ரெடி ஆகிடும். இது கூழ், களிக்கெலாம் வச்சு சாப்பிடும்பொழுது அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே.